வெல்கம் டு டெக்கோ டாக். இன்னைக்கு வந்து நம்ம டெமோ அப்ளிகேஷன் இன்னும் சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட அவுட்புட் தான் நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கண்ட்ரோலர்னு ஒரு கண்ட்ரோலர் கிளாஸ் இருக்குது. அதுக்கு அனடைட் பண்ணி அட் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே அட் ஆட்டோவைடை என்ன பண்ணோம் அப்படின்னா எதுக்கு மேலே என்ன ஃபீல்டுக்கு மேலே நம்ம ஆட்டோவைட் யூஸ் பண்ணியிருந்தோம்னா இது வந்து ஃபீல்டு இன்ஜெக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னா இந்த பேமெண்ட்னா ஒன்றும் இல்லை இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த பேமெண்ட் இன்டர்ஃபேஸோட பீன் என்னவோ அதை வந்து நம்ம ஃபீல்ட் இன்ஜெக்ஷன் மூலியமாக நம்ம வந்து இங்கே இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் தான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பே சர்வீஸ்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது மூலியமாக ps.pay மெத்தடை நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேமெண்ட் இன்டர்ஃபேஸை நம்ம எதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று பேமெண்ட் சர்வீஸ், இம்ப்ளிமெண்ட்ஸ் பேமெண்ட்டை, அதுக்கப்புறம் கார்ட் சர்வீஸ், அதுவும் இம்ப்ளிமெண்ட்ஸ் பேமெண்ட்டை, அப்புறம் கிரெடிட் கார்டு பேமெண்ட், இதுவும் இம்ப்ளிமெண்ட்ஸ் பேமெண்ட். ஸோ எனக்கு வந்து 3 சர்வீஸ் கிளாஸ் இருக்கு, 2 சர்வீஸ் கிளாஸ், அதுக்கப்புறம் ஒரு காம்பனன்ட் கிளாஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ கார்ட் சர்வீஸ், பேமெண்ட் சர்வீஸ், இது ரெண்டுமே சர்வீஸ் கிளாஸ். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு காம்பனண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது ரன் பண்ணால் என்ன எனக்கு அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி எரர் வந்திருக்கு. ஃபீல்ட் பிஎஸ் தென் பேமெண்ட் கார்டு ரெக்வயர்ட் சிங்கிள் பீன் பட் 3-way ஃபவுண்ட். ஸோ நம்மளுக்கு பீன் வந்து ஸ்ப்ரிங் கண்டெய்னரில் எனக்கு கிரியேட் ஆகிருக்கும் பேஸ்ட் ஆன் த அனடேஷன்ஸ். ஸோ எனக்கு அட் சர்வீஸ், அதுக்கப்புறம் அட் காம்பனண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த 3 கிளாஸ்லையும் கிரெடிட் கார்டு பேமெண்ட்டில், கார்ட் சர்வீஸில், அதுக்கப்புறம் பேமெண்ட் சர்வீஸில், இந்த 3லையுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கனால 3 பீன் கிரியேட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்குது. பட் ஆனால் எனக்கு பேமெண்ட்டுங்கிற இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம இங்கே இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா பேமெண்ட் கண்ட்ரோலரில். ஸோ இங்கே வந்து எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா ஒரு சிங்கிள் பீன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. பட் ஆனால் 3 பீன் இருக்கு கண்டெய்னரில். ஸோ அதனால அதுக்கு எந்த பீனை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணோம், எந்த பீனோட பே மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணோங்கிறது தெரியல. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா இங்கே அட் ஆட்டோவைட் இருக்கு இல்லையா, அதுலேயே கூட @qualifier. ஸோ குவாலிஃபயர் அனடேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு சப்போஸ் மோர் தென் 1 கிளாஸ் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குன்னா எந்த கிளாஸோட மெத்தடை நம்ம கால் பண்ணோம், எந்த பீனை வந்து நம்ம யூஸ் பண்ணோமோ அதோட நேம் கொடுக்கணும். ஸோ குவாலிஃபயரில் நம்ம இப்போ இங்கே என்ன கொடுக்குறோம்னா கார்ட் சர்வீஸ்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா கார்ட் சர்வீஸோட கிளாஸ் தான் வந்து கால் ஆகும். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேமல் கேஸில் தான் நம்ம கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் இப்படி இல்லாமல் கிளாஸ் நேமே கொடுத்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் வந்து வராது. திரும்பியும் கார்ட் சர்வீஸ் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன், என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா required a bean of type that could not be found. இன்னமும் வந்து நம்மளுக்கு குவாலிஃபயர் கொடுத்துமே நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னு தான் சொல்லுது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி கிளாஸ் நேம் டைரெக்டாக கொடுத்தோம்னா நம்மளுக்கு அவுட்புட் இந்த மாதிரி எரர் தான் வரும். ஸோ நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா கேமல் கேஸில் கொடுக்கணும். கிளாஸ் நேம் என்னவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கார்ட் சர்வீஸோட பீன் வந்து இன்ஜெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிடும். ps.pay கொடுத்துருக்கனால கார்ட் சர்வீஸோட அவுட்புட் என்ன, பே த்ரூ கார்ட் சர்வீஸ். ஸோ அதுதான் வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ பே த்ரூ கார்ட் சர்வீஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இல்லாட்டினா இன்னொரு வே என்னன்னா இப்போ சப்போஸ் எனக்கு பேமெண்ட் சர்வீஸோட கால் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல @primary அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து என்னோட பிரைமரி கிளாஸ், அதாவது பிரைமரியாக யூஸ் பண்ண வேண்டிய பீன் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ இப்போ வந்து நான் இந்த இடத்துல இந்த பேமெண்ட் கண்ட்ரோலரில் வந்து இந்த குவாலிஃபயர் கொடுக்க தேவையில்லை. ஸோ குவாலிஃபயர் கொடுக்காம நம்ம ஜஸ்ட் பிரைமரி நாங்கள் கொடுத்துருக்கறனால இப்போ பேமெண்ட் சர்வீஸோடது வந்து கால் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம், ரன் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு, அதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். பே த்ரூ பேமெண்ட் சர்வீஸ். இப்போ வந்து நான் இங்கே பேமெண்ட் சர்வீஸ்க்கு மேலே தான் ப்ரைமரி கொடுத்துருக்கேன், அதனால ஓகேவா. ஸோ இல்லை நான் எனக்கு இந்த ப்ரைமரியும் கொடுக்காம பட் அட் தி சேம் டைம் எனக்கு பீன்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு வே இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேமெண்ட் கண்ட்ரோலரில் எனக்கு 3 பீனுமே இன்ஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதை வந்து நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் பேமெண்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லிஸ்ட் ஆஃப் பேமெண்ட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபார் லூப்பில் ஃபார்
பேமெண்ட் P in PS. ஸோ இது வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா ஃபார் ஈச் லூப்பில் ரன் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லிஸ்ட் ஆஃப் பேமெண்ட்டாக க்ரியேட் பண்ணும்போது எனக்கு வந்து மூணுமே அவுட்புட்டில் எனக்கு பிரிண்ட் ஆகும். 3 பீனுமே இந்த இடத்துல இன்ஜெக்ட் ஆயிரும் லிஸ்ட் ஆஃப் பேமெண்ட்டாக இருக்கிறதுனால. ஸோ 3 பீனோட பே மெத்தடுமே எனக்கு பிரிண்ட் ஆகும். இதையும் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்ணலாம். ஓகே, பே த்ரூ கார்ட் சர்வீஸ், பேமெண்ட் டன் த்ரூ கிரெடிட் கார்டு, பே த்ரூ பேமெண்ட் சர்வீஸ். ஸோ இதுதான் இதோட அவுட்புட். ஸோ இது டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு இன்டர்ஃபேஸை நம்ம 3 கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சப்போஸ் நான் இன்டர்ஃபேஸை வந்து நான் ஆட்டோவேர் பண்ணி எனக்கு அதில் இருக்க மெத்தட் கால் பண்ணோம் அப்படின்னா, நம்ம எதுவுமே டினோட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா எனக்கு எந்த பீனை இன்ஜெக்ட் பண்ணணும்னு ஸ்ப்ரிங்குக்கு தெரியாது. ஸோ அதனால நம்ம அனடேஷன் யூஸ் பண்ணுறோம். அனடேஷன் யூஸ் பண்ணும்போது 2 அனடேஷன் யூஸ் பண்ணி இதை ஓவர் கம் பண்ணலாம். ஒன்று வந்து குவாலிஃபயர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, குவாலிஃபயரில் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேமோட கிளாஸ் வந்து அந்த பீன் வந்து எனக்கு இன்ஜெக்ட் ஆகும். இல்லைன்னா எனக்கு அந்த சர்வீஸ் என்னவோ அந்த சர்வீஸ்க்கே போயிட்டு டைரெக்டாக நம்ம ப்ரைமரின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு அந்த கிளாஸ் தான் எனக்கு ப்ரைமரி கிளாஸாக எடுத்துகிட்டு எனக்கு இன்ஜெக்ட் ஆகும். இல்லாட்டினா நம்ம லிஸ்ட் ஆஃப் பேமெண்ட்ஸாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா 3 கிளாஸோட பீனுமே எனக்கு இன்ஜெக்ட் ஆகிட்டு எனக்கு எல்லா மெத்தடுமே எனக்கு கால் ஆகிருக்கும். ஸோ இப்போ இன்னொன்று பண்ணலாம். இங்கே வந்து நான் இப்போ ப்ரைமரி கொடுத்துருக்கேன். பட் அட் த சேம் டைம் இங்கே வந்து நான் குவாலிஃபயர் வந்து கொடுக்குறேன். ஸோ எது வந்து கால் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து நான் குவாலிஃபயர் இதுக்குள்ள பீனோட நேம் வந்து கார்ட் சர்வீஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு கார்ட் சர்வீஸ் பிரிண்ட் ஆகுதா இல்லை ப்ரைமரியில் கொடுத்துருக்கறனால இந்த பேமெண்ட் சர்வீஸுங்கிறது பிரிண்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். திரும்பவும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். பே த்ரூ கார்ட் சர்வீஸ். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுக்கு இங்கே நம்ம கண்ட்ரோலரில் என்ன வச்சு இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோமோ அதுதான் வந்து ப்ரியாரிட்டைஸ் ஆகிக்குது. ஸோ எனக்கு சப்போஸ் நீங்கள் குவாலிஃபயர் ப்ரைமரி ரெண்டுமே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு இதுதான் வந்து ப்ரியாரிட்டைஸ் ஆகி பிரிண்ட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.